ஜஸ்ட் ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்கணும். எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் ஐடியா இருக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2D பிளான் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. இந்த 2D பிளான் போட்டதுக்கப்புறமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன டைமென்ஷனில் இருக்க போகுது அப்படிங்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபெயிலியர் வராமல் தடுக்கவும் முடியும். அந்த வகையில் பர் ஸ்கொயர் ஃபீட் 10 பைசாலேருந்து பொரியாளன் ஆப் மூலமாக நிறைய பிளான்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம கூட பொரியாளன் ஆப்போட ஃபவுண்டர் சிவசாந்தன் இன்ஜினியர் சார் இருக்காங்க. ஐஎம் பேசிக் பிஇ சிவில் இன்ஜினியர். நம்ம ஒரு 10 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கோம். வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு 2 வாரம் அப்படி ஆயிடுது. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளானை போடணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஜினியரை தேடுறோம். அவங்களுக்கு டைம் ஆகுது, நம்ம போக டைம் ஆகுது. அட் த எண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் கிடச்சிருக்கான்னு கேட்டால் நிறையா பேர்ட்டு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இன்ஜினியர் என்ன தான் ஒரு பிளான் கொடுத்தாலும் அவங்க ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, கடைசியில் கட்டும்போது வேறு மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10 பைசா அப்படிங்கிற பேசிஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளான் போடுறது 100 rupees தான் வரும். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்னா 200 rupees தான் வரும். ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி 2 பிளான் வாங்குற இடத்துல நம்மள்ட்ட ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி 10 பிளான் வாங்கிக்கலாம். நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் அண்ட் ஒரு ஹவுசிங் கம்யூனிட்டி ஆப்பாகவும் நம்ம ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தாலுகா பக்கத்தில் இருக்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ஹவுசிங் லோன் ஏஜென்ட்ஸ், மெட்டீரியல் சப்ளையர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இதனால் உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். நம்ம ஆப்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆஃபர் பைஸை நாங்களே கேட்டு வாங்கி வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பில்டர் வந்து 2000 rupees பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களே இன்பில்ட்டாக பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, பிரிக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 7 ரூபாய்க்கு ஒரு பிரிக்கு போயிட்டு இருக்குன்னா எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களே அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு 7 ரூபாய்க்கு விற்கிற கல் நீங்கள் ஆப்லேருந்து போகும்போது 6 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 லட்சம் கல் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 உங்களுக்கு மினிமம் ஆகும். ஒரு ஹவுசிங் லோன் ஏஜென்ட் இருக்காங்கன்னா கமிஷன் இன்னைக்கெல்லாம் வாங்குறாங்க வெளியே, இல்லைன்னா மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2% 1% வாங்குற இடத்துல இந்த ஆப்பில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் 0.5% பண்ணுறேன், இல்லை நான் 0 கமிஷனில் பண்ணி தரேன்னா நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதனால் அவங்களுக்கு என்கொயரிஸ் வரும், பிஸ்னஸும் கூடும், உங்களுக்கான நல்ல பில்டர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஓகே, பொரியாளன் ஆப் யூஸ் பண்ணுறதுனால நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும், அதாவது ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு 4-5 கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களோட ஆப்பில் இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த 10 பைசா அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? பிஸ்னஸாக மட்டும் பார்க்கல, என்னோட பேஷனுமே டிராயிங் பண்ணுறதா. இந்த மாதிரி 2D டிராயிங்ஸ், எலிவேஷன்ஸ் பண்ணுறது சின்ன வயசுலேருந்து என்னோட பேஷன். ஸோ காலேஜ் முடிச்ச டேஸ்லேருந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் இன்ஸ்பயர் பண்ணது பார்த்தீங்கன்னா அது 2020 கொரோனா தான் சொல்ல போனால் சூரரை போட்டுருவோம் மூவி பார்க்குறோம். அதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 ரூபாயில் ஃப்ளைட் டிக்கெட் எப்படி கொடுக்க முடியும். இதே கேள்வியை தான் கேட்டாங்க அன்றைக்கி. எப்படி சூர்யா சொல்கிற மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு எப்படி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நம்ம ஃபீல்டில் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்மளால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப ஒரு சிமெண்ட் மூட்டையோ ஒரு கண்டோ என்னால் குறைச்சி தர முடியாது, கம்பியோ. ஸோ என்னால் முடிஞ்சது டிராயிங்ஸ் முடியும். ஸோ அதை என்ன தேடி வர கஸ்டமருக்கு கம்மி பண்ணி தரணுங்கிறதுனால தான் இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். இதுதான் சார் காரணம், வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. கஸ்டமர் நல்லா ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக போகணும், இதுதான் காரணம். கிச்சன் மட்டும் இன்னும் 2 அடி நகர்ந்துருக்கலாமே, இந்த வாலோட செக்ரிகேஷன் திரும்பி இருக்கலாமே, என்னமோ ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் அதே 10 பைசாவில் பண்ண முடியுமா? தாராளமாக சார். இப்போ காண்டாக்ட் சப்போர்ட்னு ஆப்லேயே போனீங்கன்னா காண்டாக்ட் சப்போர்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கள் கூட தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஓகே. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த சேஞ்சஸ் இருக்குன்னு மொத்தமாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. இன்னும் வந்துட்டு இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் தான். அவங்கள யாரும் நேரடியாக மீட் பண்ண போகிறது இல்லையா? அவங்க 100 கொடுத்துட்டு ஒரு பிளான் வருது, அந்த பிளான் வந்து ஓப்பன் ஆகல, இந்த PDF ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுமா? அந்த ஃபோன் கால்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை வேறு எந்த வகையில் உங்களை கனெக்ட் பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும் சார். அதில் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து மோர் அப்படின்னு போனோம்னா நம்ம லாஸ்ட் அக்கௌண்ட் பேஜ் வரும். அக்கௌண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வரலாம். இல்லை பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் வரலாம். இல்லைனா என்னோட காண்டாக்ட் நம்பர் தரேன், என்னோட ஆஃபீஸ் நம்பர், பர்சனல் நம்பர் ரெண்டையுமே நான் தரேன். நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு, டவுன்லோட் ஆகிற இஷ்யூ, ஓப்பன் பண்ணுற இஷ்யூ, ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லை சேஞ்சஸ் ஒரு இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா வித்தின் 24 hours தான் எங்களுக்கு எந்த டைமிங். வித்தின் 24 hours உங்களுக்கானது கஸ்டமைஸ் பண்ணி அதே பிடிஎஃபாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெலிவர் பண்ணி கடந்த 2 வருஷமாக ப்ராப்பராக பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸை தாண்டி ஒரு இன்ஜினியர்ஸ் உள்ள வராங்க, ஒரு பிளம்பர், எலக்ட்ரிஷியன்லாம் உள்ள வராங்கன்னா இப்போ அவங்க எப்படி உங்கள்கிட்ட லாகின் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஆப்புக்குள்ளே வரும்போதே ஒரு யூஸராக நீங்கள் பிஸ்னஸ் மெம்பர்ஸாக அப்படிங்க. யூஸர் அப்படின்னா யாருன்னா வீடு கட்டும் நபர். நார்மல் ஒரு ஹவுஸ் டெனண்ட், ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் யூஸர். பிஸ்னஸ் பீப்புளாக வரீங்கன்னா 4 கேட்டகரியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பிஸ்னஸ் கிளிக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரின்னு கேட்கும். நீங்கள் ஒரு சர்வீஸ் எந்த மாவட்டத்தில் தொழில் பண்ணுறீங்க, என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறீங்க, இதை தான் கேட்கும். ஸோ இதுக்கெல்லாம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம்.
ப்ரைஸ் லிஸ்ட்டும் நீங்கள் வெளியே என்ன ப்ரைஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப்லேருந்து வந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணி தர முடியும், டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா தாராளமாக அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரலாம். அதே மாதிரி எல்லா யூஸரும் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணிடுறோம், எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் அலோவ் பண்ணுறோம். அந்த கேள்வி தான் என்ன ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ண முடியும்? கண்டிப்பாக கிடையாது. வெரிஃபை பண்ணி கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் எங்களுக்கு 38 மாவட்டம் இருக்குது சார் தமிழ்நாட்டில். 38 மாவட்டத்துலையும் நம்ம 2 ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு பில்டரும் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ வெரிஃபிகேஷன் நாங்கள் ஃபோன் மூலமாக பண்ணுவோம். அவங்க ப்ரீவியஸ் ஒர்க்ஸை வாட்ச் பண்ணுவோம். லைவில் நம்ம பசங்க இருந்தாங்கன்னா ரீச் பண்ணிவிட்டு அவங்க அத்தன்டிக்கான ஆள் தெரிஞ்சதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸ் தான் இந்த அப்ரூவல் டேக்ஸ் பிளேஸும் ரொம்ப நாள் தான் சார் நான் சொல்கிறேன். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கான அப்ரூவல் வரும். இல்லை அதில் ஏதாவது தப்பாக தெரியுதுன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் உள்ளே வர முடியாது. ஓகேங்க சார். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்கள் ஆப் வழியாக ஒரு பில்டர் கண்டிப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, நம்ம தான் எல்லாரையும் அலோவ் பண்ணுறோம். அது எல்லாமே நம்மளை சார்ந்தது. ஸோ அதுக்கான ப்ராப்பரான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குன்னு தனியாக ஒரு டீமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் இருக்கு இல்லைங்க சார், நமக்கு வந்துட்டு நார்த் சவுத் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிளான் மட்டும் வருமா, இல்லை இன்க்ளூடடாக என்னென்ன விஷயங்கள்லாம்? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது இப்போ ஆப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் என்ன இருக்கும், அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1200 சதுரடினா 30x40 அப்படிங்கிற அவுட்டர் டைமென்ஷன் இருக்கும். பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் என்னென்ன அக்காமடேட் பண்ண முடியும், ஆக்சுவல் சைஸ் சும்மா பேருக்குன்னு அதை வைக்கல. நாங்கள் உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு 6 கிங் சைஸ் பெட்டை தான் அந்த இதில் வச்சுருப்போம். ஸோ அந்த இமேஜை பார்க்கும்போது இந்த பிளான் எடுத்தால் நம்ம ஒரு பெட்டு போடலாம், சோஃபா போடலாம், சிங்க் இந்த அளவு தான் போடலாங்கிற அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணி தான் அதில் பண்ணியிருக்கோம். 16 ஹாலில் இது தான் பண்ண முடியுங்கிறத பண்ணுறோம். சும்மா நாங்களாம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு அப்படி பண்ணாத. நாட் டு ஸ்கேல் இல்லை, அக்யூரேட் டு ஸ்கில் தான் அது. ஸோ அதை பார்த்துட்டிங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா பை நோ கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டீல்ஸ் என்னென்னா ஒன்று வந்து இன்னர் டைமென்ஷன்ஸ், ஒரு பிளானோட உள்கூடு, இந்த ரூமோட சைஸஸ் என்ன, வால் திக்னஸ் என்ன எல்லாமே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலம் மார்க்கிங் அண்ட் சென்ட்ரல் லைன் மார்க்கிங், அதுவுமே நாங்கள் கொடுத்தோம். காலம் மார்க்கிங் எங்கெங்கே காலம் வரும், என்னென்ன சைஸ் காலம் வரும் அதுவும் கொடுத்தோம். ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு என்ன டிஸ்டன்ஸ் அதுவும் வந்துடும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்மி ஃபைல், இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா காலமில் என்ன ராட்ஸ் பண்ணும், என்ன ஸ்டெப்ஸ் பண்ணும், மெயின் டோர் என்ன சைஸ் பண்ணும், ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ. ஆப்போட பொறியாளன் ஏன் பேர் வச்சுருக்கோம்னா ஒரு இன்ஜினியர் கூடயே இருக்க மாதிரி, கண்ட்ரோல் ஆப் இருக்க மாதிரி. ஸோ அதை அவங்க பார்க்கும்போது என்னென்ன இது போடலாம், விண்டோஸ் என்ன சைஸ் போடலாம் எல்லாமே அதில் கொடுத்துருவோம். அதில் எங்கள் காண்டாக்ட் நம்பரும் இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எங்களுக்கு கால் பண்ணாலும் நாங்கள் எங்கள் டீம் ரிவர்ட் பண்ணி ஒரு சின்ன கைடன்ஸோடு தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக 10 பைசா தான் அது எல்லாமே. இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10 பைசா சார்ஜ். வாஸ்து பக்காவான வாஸ்துப்படி தான் சார் பண்ணியிருக்கோம். மனையடி சாஸ்திரப்படி தான் எல்லா பிளானுமே போட்டிருக்கோம். பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ ஈஸ்ட் அண்ட் நார்த்து ஆப்பில் இருக்குது, சவுத் அண்ட் வெஸ்ட் ஆப்பில் இல்லைனா நீங்கள் உள்ளே வந்துட்டு வெளியே போக தேவையில்லை. ஓகே, உள்ளே வர்றீங்க தேடுறீங்க அப்படின்னா அங்கே என்ன வரும்னா சாரி வி ஆர் நாட் ஹேவிங் த ரேண்டம் கரெக்ட் பிளான்ஸ் அப்படின்னு வரும். அதில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் பிளானை பற்றின உங்கள் ரெக்குயர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் எங்கள் என்கொயரி டீம் கால் பண்ணுவாங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் நீங்கள் உங்கள் பிளானை வாங்கிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பில்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சர்வீசஸ் ப்ரொவைடராக வராங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண வரவங்களுக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணணும், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்குங்களா? அதே மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆப்பை ஜஸ்ட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணுறீங்களா? எதுவுமே கிடையாது சார். ஒரு கஸ்டமருக்கு முதல்ல சொல்லிடுறேன், ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்க லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து உள்ளே வந்தால் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் ஃப்ரீ ஆகிடும். அவங்க என்ன பிளான் எடுக்கிறாங்களோ அதுக்கான பேமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, நான் 100 பிளானை கூட பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு இதை சொல்ல மறந்துட்டேன், நான் ஃப்ரீ டவுன்லோடும் இருக்குது இந்த ஆப்லேயே. நம்ம அந்த பிளானை ஃப்ரீ டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ டவுன்லோடில் என்ன இருக்குன்னா, ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து அந்த பிஎன்ஜி இமேஜ் மட்டும் இறங்கும். அங்கே அந்த ரூம் சைஸு இருக்கும். நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கூட செக் பண்ணிவிட்டு 10 இமேஜை கூட நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு அதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கம்பேர் பண்ணி ஒன்றை மட்டும் கூட பே பண்ணிக்கலாம். 50 கூட நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுங்கள். 50 எனக்கு ஒரு மாடல் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு பே பண்ணிங்க. ஸோ கஸ்டமர் என்ன பே பண்ணுறாங்க, என்ன வேணுமோ அதுக்கு பே பண்ணால் போதும். சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இப்போ நாங்கள் எந்த ஃபீஸுமே அலாட் பண்ணலாம் சார். ஃபீஸஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கான இது எப்படி பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு 3 months 6 months வரட்டும், ஆப்பை நல்லா யூஸ் பண்ணட்டும், என்கொயரிஸ் கஸ்டமர் சைட்லேருந்து வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டால் ஒரு ப்ரீமியம் மெம்பராக மாறிக்கணும். நிறைய பேர் உள்ளே வரணும், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டோவில் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாராவது வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஆஃப் இதுலேயே வந்து எல்லாம் ரெடி எல்லாமே பண்ணி கொடுத்துரும். சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லி வேஜஸாக போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பொரியாளன் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெல்கம் டு பொரியாளன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள உங்களோட லாகின், உங்களோட ஜிமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதில் வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் ரெண்டில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லாங்குவேஜை வந்து இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் யூஸரோ இல்லை பிஸ்னஸோ ரெண்டுமே வந்துட்டு உங்களோட விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன
பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க உங்கள் ஏரியாவில், அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸர். அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸில் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸர்லேருந்து கொண்டு போகிறேன். ஸோ யூஸர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி போட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன சர்வீஸ் ப்ரொவைடருங்க, ஹவுசிங் லோன் ஏஜென்ட்டாக இருக்கீங்களா, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கீங்களா, மெட்டீரியல் சப்ளையராக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். உங்களோட காண்டாக்ட் நம்பர், தமிழ்நாடு, அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணால் தான் இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸில் வேணுமா, இல்லை ஈஸ்ட் ஃபேஸ், வெஸ்ட் ஃபேஸ், சவுத் ஃபேஸ், இந்த மாதிரி எந்த ஃபேஸில் உங்களுக்கு பிளான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதில் இருந்து தான் நீங்கள் வந்து பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்குது, அதாவது இது வந்து ரேட்டிங் பேஸஸில் இருக்கும். உள்ளேயே வந்து நீங்கள் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கஸ்டமர்ஸ் ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேட்டிங் பேஸஸில் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெளியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு ஃப்ளோர் பிளானில் வந்துட்டு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ஃபீட்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா லென்த் அண்ட் பிரெத் ஒரு 40க்கு 30 அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிளாட் சைஸ் இருக்கலாம். ஸோ அங்கே ஒரு பிளான் வேணும் அப்படின்னா 40க்கு 30 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் போடுறேன். 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போட்டதுக்கப்புறமா அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 BHK, 2 BHK, 3 BHK இந்த மாதிரி என்ன மாதிரி பிளான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது 1 BHK, 2 BHK, 3 BHKல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பிளான் இதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் அஸ், அதாவது இந்த மாதிரி ஃபைல் இல்லை அப்படின்னா கீழே காண்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பிளான் வேணும், என்ன விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணிங்கன்னா அவங்க திரும்பி உங்களுக்கு கால் பேக் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான சைஸில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 34க்கு 45 இந்த மாதிரி வித்தியாசமான சைஸஸில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிளான் வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிருவாங்க. அதுக்குமே அவங்க கோட் பண்ணுறது 10 பைசா மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3 BHKல சில பிளான்ஸ் பார்க்குறேன். 3 BHKல பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது டைனிங் ஹால் இருக்கணும், இத்தனை பாத்ரூம் வேணும், இத்தனை பெட்ரூம் வேணும், பூஜை ரூம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக நல்லா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமே. இது ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்களால் இண்டிவிஜுவலாக கார் பார்க்கிங் எப்படி இருக்கணும், டைனிங் ஹால் இருக்கணுமா வேணாமா, இல்லை இது வந்துட்டு கம்பைண்டாக இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபில்டர் நீங்கள் சூஸ் பண்ண பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகி வரும். அடுத்ததாக உங்களுக்கு இதில் ஒரு பிளான் பிடிக்குது அப்படின்னா அந்த பிளானை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூடடாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை நீங்கள் பை பண்ண போகிறீங்க. நீங்கள் இதை பை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பிளான் மட்டும் இல்லாமல் இதோட ஆட் ஆனால் 3 விஷயம் வந்து ஆட் ஆகுது. அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து கார்ட்டில் போட்டதுக்கப்புறமா கார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். என்னென்ன விஷயங்களும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 BHK, டைனிங், பாத்ரூம் 2. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே இதை காட்டிருக்கும். கீழே வந்துட்டு ஒரு ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு அவுட் வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்க முடியும். செக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் UPI அண்டு ஃபோன்பே லைக் எது வேணால் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் பண்ணுறது ஆன் பண்ணலாம். இது டோட்டலி செக்யூர்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபைல் ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த PDF கன்வெர்ட் ஆகிக்கும். இது PDF கன்வெர்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 PDF கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு இவங்களோட பிளான்ஸை 10 பைசாவில் டவுன்லோட் பண்ணி அண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து MK கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் இருக்குது, அதே மாதிரி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க, என்ன லொக்கேஷனில் இருக்குது, என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஆப் மூலமாக வரதுனால குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃபருமே இருக்குது. ஸோ அந்த ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்கள் போடுறது எல்லாமே இங்கே ஷோ ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கீழே உங்களோட இமேஜ் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் லிங்க் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் ஏதாவது போட்டிருப்பீங்க அதை வந்து அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ் வராங்க அப்படின்னா அஸ் அ பிஸ்னஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த
போஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களால ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு தான் அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்துட்டு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கோ அதுக்கெல்லாமே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. உங்களால் இந்த ஆப் மூலமாக ஃப்ரீயாக உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்க முடியும். நாட் ஓன்லி கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹோம் லோன் ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் பிக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இதில் ஆட் பண்ணிக்க முடியும். புதுசாக ஒரு வியூவர்ஸ் வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் உங்கள் ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அஸ் அ பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ஆப்பை பற்றியான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொரியாலன் ஆப் அப்படிங்கிறது ஒரு தமிழ் பேரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப். இந்த ஆப் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பில் வந்து பே பண்ணி வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஐடியா வேணும் பிளானில், எக்ஸாக்ட் பிளான் இல்லைனாலும் ஒரு பிளான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆப்பை ஃப்ரீயாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோ சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடம் விடைபெறுவது இன்ஜினியர் அகிலன். பாய்.